18 மாவட்டங்களில் காலை 10 மணி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் சென்னையில் பல்வேறு இடங்களில் மழை பெய்து வருகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட நாம் கேட்போம். தாயுமானவன் வணக்கம். இந்த மழை தொடர்பாக சென்னையில் இருக்கக்கூடிய தற்போதைய நிலை என்ன? விவரங்களை பதிவு செய்யுங்க. வங்கக்கடல்ல நிலவக்கூடிய வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்துல பரவலாக அடுத்த 5 நாட்களுக்கு மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் நேற்றே தகவல் வெளியிட்டிருந்தாங்க. இந்த ஒரு சூழலை தான் தமிழகத்தை பொறுத்த மட்டில் பல்வேறு மாவட்டங்களுக்கு இன்று காலை 10 மணி வரைக்கும் மழைக்கான வாய்ப்பு இருப்பதா ஒரு தகவல் என்பது வெளியிடப்பட்டிருந்தது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இன்றைய தினம் இடியுடன் கூடிய மிதமான மழை என்பது இன்று காலை 10 மணி வரைக்கும் பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும், நீலகிரி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், ஈரோடு, தென்காசி மற்றும் திருநெல்வேலி, இதேபோல் புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தஞ்சாவூர், திருவாரூர், நாகை ஆகிய மாவட்டங்கள்ல மழை பெய்யும் என தகவல் என்பது வெளியிடப்பட்டு. கல்யாணம் இல்ல, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்படி? பாஸ் வாலா. பாஸ் வாலா, பி தி பாஸ். தமிழகத்தில் பரவலாக தற்போது மழை என்பது பெய்து வருவதை பார்க்க முடியுது. சென்னையை பொறுத்த மட்டில் காலை முதலே இருள் சூழ்ந்து காணப்பட்ட ஒரு சூழல்ல தற்போது பரவலாக மழை என்பது பெய்ய தொடங்கி இருக்கிறது. மாநகருடைய மையப்பகுதியாக இருக்கக்கூடிய எழும்பூர், சிந்தாதிரிப்பேட்டை, சேத்துப்பட்டு, பாரிமுனை, திருவல்லிக்கேணி, சேப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் தற்போது பரவலா மழை பெய்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. இதேபோல் புறநகர் பகுதியிலும் பரவலா மழை பெய்து வருகிறது. பிரதான சாலைகளான அண்ணா சாலை, பூந்தமல்லி நெடுஞ்சாலை, மெரினா காமராஜர் சாலை உள்ளிட்ட சாலைகள்ல வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரிவித்தவாறு ஊர்ந்து செல்லக்கூடிய காட்சிகளையும் நாம் இங்கே காலை முதலே பார்த்து வருகிறோம். சென்னை மாநகரில் காலை முதல் வானம் மேகமூட்டத்தோடு காணப்பட்ட நிலையில் இருள் சூழ்ந்து வந்த நிலையில் தற்போது பரவலாக அனைத்து பகுதிகளிலுமே மழை பெய்து வருவதை நேரடியாக பார்க்க முடிகிறது. நன்றி தாயுமானவன், உங்களுடைய தகவல்களுக்கு.